ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பழனிக்கு போயிட்டுருக்கேன். நான் வார செவ்வாய்க்கிழமை பழனி கண்டிப்பாக போயிடுவேங்க. ஏதாவது இயற்கை உபாதை வந்தால் மட்டும்தான் நான் போகமாட்டேன் அந்த நாளில். நான் போன எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் எல்லா கிருத்திகை, பௌர்ணமி, அமாவாசை, விசாக நட்சத்திரம், சஷ்டி எல்லாமே இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த 1 இயரில் நான் சந்திச்சிட்டேங்க. நான் ஒரு 48 வாரம் வேண்டுதலை வச்சு தாங்க போயிட்டுருக்கேன். 46வது வாரம் நேற்று போனது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டேன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மணக்கடவு தாராபுரம் தாண்டி மணக்கடவுன்ற ஊர். இவங்க பஸ்ஸில் ஒரு 2 டைம் என்னை பார்த்தாங்க. பழனி வருவாங்க. நல்ல பழக்கம். ஃபோன் நம்பர் வாங்கி நாங்கள் பேசிக்குவோம். ஃபேமிலி வரைக்கும் நல்ல பழக்கம். இன்னும் நானும் அவங்க வீட்டுக்கு போனதில்ல, அவங்களும் என் வீட்டுக்கு வந்ததில்லை. போகிற வழியில் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபோன் அலோடு இல்லை, தெரியாமல் கொண்டுட்டு போயிட்டோம் ஒரு ஃபோன் மட்டும். அப்புறம் மேலே போகிறப்ப நம்ம எப்போவுமே பைரவர்களுக்கு பால் ஊற்றுற பழக்கம் உண்டு. படிநட்டுக்கு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பால் ஊற்றிட்டு மேலே போயிட்டு, என்னோடய பிரார்த்தனை ஒன்று செய்யணும், அதுக்காக நீங்கள் வாங்கக்கா அப்படின்னு அந்த அக்காவை கூப்பிட்டுருந்தேன். அந்த அக்கா மட்டும் இல்லாமல் அந்த அக்கா பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த அக்கா பேர் சிவகாமி, அவங்க பொண்ணு பேர் ஜெயப்பிரியா. அந்த பொண்ணு டெய்லரு, ஃபேஷன் டிசைனிங் முடிச்சிருக்காங்க. அவங்களோட வந்து கோயிலில் விளக்கெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு என்னோடய பிரார்த்தனையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க, யாரையும் நம்பி வாழாதீங்க, யாரையும் சார்ந்து வாழாதீங்க. உங்கள் கையில் கண்டிப்பாக மனிதராக பிறந்த எல்லா கையிலையும் ஒரு உழைப்பு இருக்கும். அந்த உழைப்பை நம்பி மட்டும் வாழுங்க. நான் உயிர், நீங்கள் இல்லைன்னா செத்துருவேன், நீங்கள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, நீங்கள் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறவங்கள மட்டும் தயவு செய்து நம்பாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு எது முக்கியமோ, நம்மளை உயிருன்னு சொன்னவங்க நம்மளை அவங்க தலை மயிராக கூட நினைக்க மாட்டாங்க. விட்டுட்டு அவங்களுக்கு யார் முக்கியமோ அவங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் என்ன தான் உள்ளங்கையில் வச்சு தாங்கினாலும் அவங்க அவங்க நம்மளை உதறிட்டு போயிடுவாங்க. யாருமே எதுவுமே செய்யலைனாலும் அவங்களுக்கு முக்கியமானவங்க தான் முக்கியம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது என்னோடய அனுபவம் தான். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். பாய்.